මාළු ගොඩක් ගොඩ කියලා තියෙනවා. අපි මේ කට්ටියත් යාළුවොත් එක්ක ආපු ගමන් ආවේ කල්පනා කරලා පස්සේ යාළුවොත් එක්ක ආපු ගමන් මාළු වල ආවා යාළුවෝ මොනවද ඔක්කොත් එක්ක මාළු එල්ලුවා. කට්ටියත් එක්ක ඇවිල්ලා ஆரியம்பதி காத்தாங்குடி கடைகளில் கதைக்கிறேன் நிறைய மீன்கள் கதை ஒரு நேரடியாக காண முடியாது. நிறைய சனங்கள் எல்லாம் கண்டு விசேஷமானபடியாக இதை பார்த்து கொடுக்குறாங்க. நான் வாழ்க்கையில் காணல. முன்ன நாளும் இந்த மாதிரி மீன் ஒதுங்கினது. ஆனால் ஒரு மப்பு மந்தார மாதிரி இன்னும் தெரியாது. நிறைய பேர் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. டவுனில் பேசுகிறேன். அதான் பீச்சிலேருந்து வச்சுருப்பீங்க. நான் ஒரு வியாபாரி. இந்த சின்ன மீன் கூட தொடர்ந்து ஒரு 3-4 அதோட கரை நிறையவே இந்த சாலை மீன் சொல்கிறீங்கன்னா தான் நிறைய கரை ஒதுங்கி கூடுதலாக பொதுமக்கள் தேவையை விட அதிகமாக ஒதுங்கி மக்கள் யார் எடுப்பான்ற விட கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு. அது இல்லாமல் இதோட கூட சேர்ந்து பாம்பு இனங்கள் ஒரு சூரியன் சொல்லக்கூடிய ஒரு செல்லும் செத்து மடிஞ்சு அதை ஒரு கரை ஒதுங்கிட்டு இது கடந்த குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒப்பிட்ட அளவில் இந்த வருடம் கூடுதலாக தான் இருக்குது. இதனால் பல மக்கள் பல சந்தேகங்கள் வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக இது மக்கள் கொஞ்சம் கவலையும் அடைஞ்சிருக்காங்க. வந்து நட்டம் மீனை போய் வெடி எடுங்க. இந்த பொடியை பாருங்க அந்த ஒரு பத்தியா இந்த மீன் நம்ம ஊரில் குறைவாக பிடிச்சிருக்கீங்க. பெஞ்சமலை மாவட்டம் இதுகளில் கூடுதலாக அப்படி வர்றது. இந்த முறை தண்ணி காரணத்தால் இந்த மீன் இங்கே வந்து இங்கே வந்து இதே விட வந்துட்டு இந்த மீன் வருது இந்த மீன் இங்கே வந்து பெரிய மீன் ஆளுகளை பிடிப்பாங்க. இதை பிடிக்காங்க அது கூட்டுல காலமாக கடத்தொழில் செய்வராக இருக்கிற இப்போ இந்த வருஷம் தான் இந்த மீன்களை நாமில பாதிக்கப்பட்டு நாங்கள் போய் வாடகை நான் இந்த கறி கொண்ட வாரேன். சரி மீன் வந்தேன்
நான் அங்கே தூர போய் தான் பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க இப்போ கரை ஒதுங்கிருக்கீங்க இதால் இப்போ மக்கள் இப்போ அள்ளி ஏலா மக்களுக்கு ஏலா கொண்டு போய் ஒன்றும் செய்யலை அள்ளி அள்ளி கரையில் ஓடுறாங்க நாற்றம் எடுக்குது இப்போ கொண்டு போகிறாங்களே முசிப்புக்கு அள்ளுறாங்க கரையில் போட்டுட்டு போகிறா அப்படி நாற்றம் எடுத்துட்டு இப்போ இன்றைக்கு ஒரு 150 200 பொம்பளைகள் வந்து இந்த ஏரியாவில் புளிமாங்க பள்ளியால் அள்ளி அப்படி செஞ்சும் திருப்பியும் அள்ளி அள்ளி கரையெல்லாம் போடுறாங்க மற்ற இந்த சின்ன பிள்ளைகள் நடக்க விடுறாங்க நிறைய பாம்பு செத்து கிடக்கு பாம்பு நிறைய செத்து கிடக்கு பல்லு ஆவண்ட மாதிரி இருக்குது இவங்க வந்து காலை வச்சே சரி இன்னும் கொஞ்சம் இதில் பாருங்களேன் எம்ஏசிஎம் பகுதி நான் காத்தாங்குடியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபராக கடமையாற்றுகிறேன். எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் இதுவரையில் எனக்கு வயது 54. இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் இன்றைக்கு 4வது நாள் எங்களுடைய இந்த கடற்கரை பிரதேசத்தில் இப்படியான மீன்கள் நிரம்பி வழிகின்றதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மார்க்க அடிப்படையில் பார்க்கின்ற போது இது சில வேளைகளில் ஏதாவது ஒரு ஆபத்தை தோற்றுவிக்கலாம் அல்லது இறைவனுடைய சக்தியை வெளிக்காட்டும் முகமாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கலாம் என்று எங்களுடைய மார்க்க